நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். மாமா எங்கடா? உன் கூட தானே வரணும். சம்பவத்துக்கு போனா வண்டியில தான் போனோம்னு பெருசா பேசினாரு. அதான் இங்க வர சொன்னார். எங்க போனான்னு தெரியல. ஏன் டாக்ஸில வர முடியாதா? அங்க ஃப்ரெண்டு வேற தனியா இருக்கா. மாமா போன் அடி. உன்னை எறிந்தால் நீ உன்னை எறிந்தால் உலகத்தில் போராடலாம். வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காது நீ வாழலாம். உன்னை எறிந்தால் நீ உன்னை எறிந்தால் உலகத்தில் போராடலாம். மாமா எஸ்கர்ஷனுக்கு போறோம். ஸ்கூல் பஸ் வந்திருக்கீங்க. சாப்பிட போகிறோம், சம்பவம் செய்ய போகிறோம். எதையும் பிளான் பண்ணி தான் செய்யும். வெளியே வாங்க. எந்த சண்டையிலையும் நான் தோத்ததா சரித்திரம் இல்லை தெரியுமில உனக்கு. அதுக்கு காரணம் ஹீரோவுக்கு ஹீரோவா, ரவுடிக்கு ரவுடியா, காடிக்கு காடியா இருந்தது என் நயன்தாரா தான். ஒரு கேங் ஃபைட்க்கு போற வண்டி மாதிரியா இருக்கு. இந்த வண்டியில இருந்து இறங்கினா நம்ம தான் எக்ஸ்ட்ரா ஆட்டி வாங்குவோம். கிளியரன்ஸ். வெளியில எத்தனை பேரு? சரி நம்ம வந்துடுவோம். பத்திரமா இரு. எல்லாம் உள்ளதான் இருக்காங்க. வெளியே 4 வண்டி இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு 10 பேர் இருப்பானுங்க. அப்ப நாளைக்கு வருவோமா? 10 பேர் தானே, பார்த்துக்கலாம். திருப்பி கொடுக்க ரெடியா? இதுக்கப்புறம் அவன் யார் மேலேயும் கை வைக்க முடியாத அளவுக்கு திருப்பி அடிக்கிறோம். உள்ள போங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ பண்ணுங்க. உங்களுக்குலாம் ஒண்ணுமே நடக்காம நான் பார்த்துக்கிறேன். செல்லம், உன் ஆர்வம் புரியுது. எங்களுக்கு ஒன்றும் ஆகாது. நான் ஒரு தடவை ஆயுதம் ஏந்தினா ரத்தம் பார்க்காம வைக்க மாட்டேன். அதுக்கு காரணம் என்னுடைய ஏஞ்சல்ஸ். அனிதா, புனிதா, கடைசியா என்னுடைய சில்க் ஸ்மிதா. Come on guys, attack! வேணுங்கிறப்ப எனக்கு கால் பண்றது, இல்லைன்னா அப்படியே விட்டுறது. அது கூட பரவாயில்ல. நான் செய்யாத தப்புக்கு எனக்கு அடிச்ச பாரு, அதான் என்னால தாங்க முடியல. என்ன தண்ணி அடிச்சியா? யார்கிட்ட பேசுறேன்னு தெரியுதா? இவ யாரு? என் ஆளு. குரு. தாமரை. தாமரையா? தாமரை யாரு? இவன் ஆளு. டேய், என்னடா நடக்குது இங்க? என்ன நடக்குது? யாரா அவனுங்களா? குரு, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? குரு யாரு? என் ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டா? நீங்களா கொஞ்சம் வெளியே போறீங்களா? நான் பேச வேண்டியது கொஞ்சம் இருக்கு. நாங்க தான் வந்தோம். நாங்க பேசுறோம். அதுக்கப்புறம் நீங்க பேசலாம். நிலா. நிலா. குரு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்.
டேய் 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 என்ன எல்லாரும் டிராமா காட்டுறீங்களா? ஆ? தாமரை, யாருமா? மிஸ்டர் பாய், நீ ஒரு பெரிய ரவுடியா இருக்கலாம். நீ எவ்வளவு பெரிய ரவுடியா இருந்தாலும் எத்திக்ஸ்னு ஒண்ணு இருக்கு, புரியுதா? முதல்ல எங்களுக்கு பதில் சொல்லிட்டு மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்க. ஆ ஆ அந்த பொண்ணு கூட நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பிரேஸ்லெட் எடுத்து முடிஞ்சது. இவங்களோட உனக்கு என்ன வேலை? தாமரை ஒரு ஹியூமன் தானே. அன்னைக்கு எனக்கு அட்வைஸ் பண்ணீங்க, இப்போ நீங்க மட்டும் ஒரு ஹியூமன் கூட க்ளோஸா இருக்கீங்க. அதை பற்றி உனக்கு ஒன்றும் தெரிய தேவையில்ல. என்ன தெரிய தேவையில்ல. சரி, அவளை இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? சின்ன பிரச்சனை. பிரச்சனை. ஸோ அவளுக்காக பிரச்சனை தீர்க்கலாம் இங்க வரீங்க. உங்களுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயம். சொல்கிறா உனக்கு ஒன்று என்னை எவன்டா பின்னால இருந்து தள்ளி விட்டது? இந்த வர்றேன் டேடி, இந்த வர்றேன். இதுக்கப்புறம் தாமரை யாருன்னு உனக்கு தெரியும். பிரபு இப்பதான் வாழ்க்கையில திருந்தி வந்துகிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் உன் பக்கம் போவ ஆக்சுவலி உங்கள் தப்பு இல்லை. எனக்கு ரத்தத்தை பார்த்தா கொஞ்சம் ஆகாது. அந்த பக்கம் பாரு. நான் உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு பண்ணுறேன்னா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு எந்த காயமும் இல்லை? அவ்வளோ பெரிய ஃபைட்டரா? ஆக்சுவலி நீங்கள் யாருன்னு சொல்லவே இல்லை. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா? எனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. ஆனால் உங்ககிட்ட இருக்கிற இந்த பெண்டன் அவர்கிட்டயும் இருந்துச்சு. இதை அந்த பொண்ணு அவங்ககிட்ட கொடுத்துருப்பான். அவங்க யாரு? நீலா, கூட வேலை செய்கிறவன். அப்போ ஏன் என்கிட்ட தரல? ஐம் சாரி. சாரி எதுக்கு? இல்லை, நான் இங்கே இருக்கிறது முக்கியமான காரணம் நீ மட்டும்தான். நான் உன்னை ஒழுங்காக பார்த்துருக்கணும். அதை கூட என்னால் பண்ண முடியல. என்னை மன்னிச்சிரு. நான் உனக்கு ரொம்ப கஷ்டம் கொடுத்துறேன். நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிற காரணமே நீங்கள் தான். இந்த காயம்லாம் பெரிய விஷயமே இல்லை. ஆக்சுவலி எனக்கு வலிக்கக்கூடியும் இல்லை. நீங்கள் கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒன்றும் ஆகாது. குருவும் தாமரையும் பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சுல? அவங்க ரெண்டு பேரையும் பார்க்க ரொம்ப பொருத்தமாக இருந்துச்சு. ஆமாம், குட் ஃபார் தம். ஆமாம், இது வரைக்கும் உன் பேர் சொன்னேன், ஆனால் நீ எங்கேருந்து வந்தேன்னு சொல்லியே. நீ என்ன சூப்பர் கேர்ளா, இல்லை என்ன கிரிப்டான்லேருந்து வந்திருக்கியா? இல்லை, நான் நித்தியவனத்துலேருந்து வந்திருக்கேன். நித்தியவனமா? தோ அங்க ஒரு நட்சத்திரம் தெரியுதுல்ல? அங்கேயா?
ம் அதுதான் நித்தியவனம். ஃபைனலி இத்தனை நாளைக்கு அப்புறம் பூ பூத்திருக்கு. இனிமே நேரத்தை கடத்த வேணாம். சீக்கிரமா இதெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணி பேரு கொடுக்க ப்ரிப்பேர் பண்ணு. நிறைய சோல்ஸ் பெண்டிங்ல இருக்கு. நிலாவோட ஃபைனல் சோல். எஸ் மேம். நாங்களாம் பட்டாம்பூச்சி இனத்தை சேர்ந்தவங்க. பட்டாம்பூச்சியா? மீன் பட்டர்ஃப்ளை? ம் நித்தியவனம் எப்படி இருக்கும், அங்கே என்ன நடந்துச்சு, அது எதுவுமே எங்களுக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணியிருக்கோம். அதுக்கு தண்டனை அனுபவிக்க தான் நாங்கள்லாம் மனுஷங்களோட இந்த உலகத்தில் இருக்கோம். தண்டனையா? என்ன சொல்ற? உண்மையை சொல்லணும்னா மனுஷங்களுக்கு பாதுகாப்பா, ஒரு வழிகாட்டியா, துணையா, அதுக்கு தான் இந்த உலகத்தில் வரணும். ஆனால் அதெல்லாம் இப்போ நாங்கள் எல்லாமே ஒரே ஒரு வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்ன வேலை? அது உங்ககிட்ட சொல்ல முடியாது பிரபு. ஏன் என்கிட்ட சொல்ல முடியாது? என்ன வேலைன்னு சொல்லு. நான் இதெல்லாம் உங்ககிட்ட சொன்னதே பெரிய விஷயம். ஆனால் ஒன்று பிரபு, நான் இவ்வளோ நாள் இந்த உலகத்தில் இருந்தோம் மனசளவில் யாருக்கிட்டேயும் இவ்வளோ நெருங்கி பழகுனதே இல்லை, இவ்வளோ அன்பம் வச்சதில்லை. எங்கே இதெல்லாம் சொன்னால் நீ பயந்து நீ விட்டுட்டு போயிடுவேன்னு நினச்சி தான் சொல்லாமல் இருந்தேன். பயமா? ஆரம்பத்தில் என்ன ரூஃப் டாப்லாம் டெலிபோர்ட் பண்ணல, என்னை கொல்ல பார்த்தல, அப்பயே நான் ஸ்டெடியாக இருந்தேன்ல, அப்புறம் என்ன பயம்? இதை விட பயங்கரமான விஷயம்லாம் நான் பார்த்துருக்கேன். மறந்துட்டியா? I'm a gangster. நீ என்ன சொன்னாலும் நான் என் மனசை மாத்திக்க போறதில்ல. நீ யாரா இருந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. என் கூட இருந்தாலே போதும். வேலை விஷயமா? ரொம்ப தூரமா? தெரியல. எவ்வளவு தூரமா இருந்தாலும் நான் கூப்பிட்டா நீ வருவியா?
நானும் என் வாழ்க்கையில் யார் யார் கூடயோ பழகியிருக்கேன். ஆனால் யார் மேலே இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்ததே இல்லை. பொறுப்பாக இருக்கணும், பார்த்துக்கணும், சண்டை போடணும், அழணும், இந்த உலகத்தையே சுற்றணும். உன் கூட நான் எவ்வளோ சொல்கிறேன், நீ ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிற. இல்லா நான் கொஞ்சம் அவசரமாக கிளம்பணும். நான் போயிட்டு அப்புறம் வரேன். என்ன வெக்கப்படுறியா? வந்துருவேல? வந்துடுவேன். தாரா, உன்னால எப்படி இந்த மாதிரி? என்னால் வேற என்ன செய்ய முடியும்? நீ அவன் பேரை எரிச்சிருக்க கூடாது. அதை எப்படி செய்யாம இருக்கிறது? என் ஃப்ரெண்டு தாரா. பிரபு யாருன்னு உனக்கு தெரியும் தானே? அவன் ரொம்ப நல்லவன் தாரா. அவன் சாகக்கூடாது. நான் சாகவும் விட மாட்டேன். நான் அவனை லவ் பண்றேன் தாரா. ஐ லவ் பிரபு தாரா. நிலா, இதுல நம்மளால மெடல் பண்ண முடியாது நிலா. பண்ணவும் கூடாது. நம்ம கையில ஒண்ணும் இல்லை நிலா. எனக்கு உன் வலி புரியுது. ஆனாலும் நீ அவனை விட்டுதான் ஆகணும் நிலா. இல்ல, நான் விட மாட்டேன். என்னால முடியாது. எப்படி முத தடவை நான் அவரை தவற சந்திச்சனோ அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும். இது தப்புதான். இது நடக்க கூடாது. இது தப்புதான். நிலா, நிலா, இல்ல, பிரபுவோட உயிரை எடுத்துதான் நான் நித்தியவனத்துக்கு போகணும்னா அது எனக்கு தேவையில்லை. அது எனக்கு தேவையே இல்லை. நிலா. நீ இன்டர்வியூக்கு போறியா அடித்தடிக்க போறியா? இறக்கு. இது பாரு, எவ்வளோ சம்பளம் எதிர்பார்க்கலாம்னு கேட்டாங்கன்னா ரொம்பலாம் சொல்லாத. எவ்வளோ கொடுக்குறாங்களோ அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லு. அப்போ என் ஸ்டாண்டர்ட்க்கு சம்பளமே கிடைக்காது. டேய், என்னடா அப்படி சொல்ற? ஏய், சர்டிஃபிகேட்டுங்க வெளியே இருக்கு. எங்க? அங்க பாரு. டேய், இவ்வளோதான் இருக்கா? என்ன இவ்வளவுதான் இருக்கான்னு சிம்பிளா சொல்லிட்டேன். இதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? இது பாரு, இன்டர்வியூல நிறைய கேள்வி கேட்பாங்க, சரியா? நீங்க ரொம்ப தெளிவா பதில் சொல்லணும், சரியா? பாத்துக்கலாம்டா. இதை கேளு. அட்மின் ஃபைனான்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா கேட்டா என்ன சொல்லுவேன்? என்ன இவ்வளவு சிம்பிளான கேள்வி கேட்குற? சொல்லு. காசுலாம் கலெக்ட் பண்ணி நல்லா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பேன், அப்படி நான் சொல்லுவேன். சார், புக் கீப்பிங், அக்கௌண்ட்ஸ் இதெல்லாம் நான் ரொம்ப நல்லா பண்ணுவேன் சார். என்ன வேலை இருந்தாலும் சொல்லுங்க, செய்யறதுக்கு நான் ரெடி. குட். இந்த வேலையில் நீங்கள் ஆஃபீஸ் அசிஸ்ட் மட்டும் பண்ண போகிறதில்ல, ஆஃபீஸ் பென்ட்ரியும் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். ஆஃபீஸ் பென்ட்ரியில் இருக்கிற ஸ்டாக்ஸ் அண்ட் சப்ளைஸை நீங்கள் செக் பண்ணணும். அப்புறம் முக்கியமாக மீட்டிங் நடக்கும் போது மினிட்ஸ் எழுதணும். சார், இந்த சப்ளை பண்றது மெயின்டைன் பண்றதுலாம் ரொம்ப நல்லா பண்ணுவேன் சார். மீட்டிங்ல மினிட்ஸ் என்ன சார், நான் செகண்ட்ஸே எடுக்கிறேன். மேம், மினிட்ஸ் எடுக்கிறது, இந்த பேண்ட்ரியை மெயின்டைன் பண்றது, ஸ்டாக்ஸை சப்ளை பண்றது இதெல்லாம் நான் ரொம்ப நல்லா பண்ணுவேன் மேம். ஓகே. புக் கீப்பிங்ல கூட எனக்கு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஆனால் அக்கௌண்ட்ஸ் ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா அதை நான் சரி பண்ணிடுவேன் மேம். என்ன சம்பளம் கொடுத்தாலும் சரி மேம், நான் செய்யறதுக்கு ரெடி. Good idea, Mr. Prabhu. But we're looking to hire a female at the moment. Sorry. Better luck next time.
Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.